ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கியூன் விஜி சேனல். எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நிகழ்கால நேரத்தை நல்ல விஷயத்துக்காக செலவிடுங்க. கண்டிப்பாக எதிர்காலம் நல்லபடியாக அமையும். நாம் இப்பொழுது மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். மார்கழி மாதம் இது கடவுளை வழிபடுவதற்கு உரிய சிறப்பான மாதமாகும். இந்த மாதத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பார். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை தொடங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவு பொழுதாகவும் இருக்கும். அப்படியென்றால் மார்கழி மாதம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தமாக தேவர்களுக்கு இருக்கும். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் மனிதர்களுக்கு, அதாவது நமக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கிறது. சூரியன் எப்படி மாதங்களில் பயணிக்கிறார் என்பதை பற்றி நமது சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்க. இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் நம் முன்னோர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். அதனால்தான் இம்மாதத்தில் நாம் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்துவார்கள். ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கிறது. இதை அறிவியல் படி நாம் பார்த்தோம் என்றால், சூரியனிடமிருந்து வரும் ஓசோனின் தாக்கமும் மார்கழி அதிகாலையில் வெளியே வரும் காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும். அதனால்தான் பிரம்ம முகூர்த்த வேலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த கதிர்வீச்சை நம் உடலில் கிரகித்து கொள்வதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்று கூறுவார்கள். விடியற் காலையில் கோலம் போடுவதும் இதற்காகத்தான். இதனால்தான் மார்கழி மாதம் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த மாதமாக இருக்கிறது. மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிடுவது நமது இல்லத்திற்கு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இந்த நேரத்தில் ஓசோனில் வெளிப்படும் காற்றை சுவாசிக்க உடல் ஆரோக்கியம் மேம்படும். கோலத்தின் நடுவில் மாட்டுச்சாணத்தை பிள்ளையார் பிடித்து அதில் பூசணிப்பூ வைப்பார்கள். பசு மாட்டின் சாணம் அற்புத பலன்களை தரும் கிருமி நாசினி. நம் வீட்டை சுற்றி பரவியிருக்கும் பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி கொண்டது. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களினால் வரும் நோய் தொற்றை தவிர்க்கவே இந்த செயலை நம் முன்னோர்கள் செய்ய சொன்னார்கள். சாணத்தில் மகாலட்சுமி உறைவதாகவும் சாண பிள்ளையார் பிடித்து வைத்தால் நல்லது எனவும் கூறுவார்கள். சாணம் இல்லாதவர்கள் மஞ்சள் நீரை தெளிக்கலாம். மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று கூறுவர். பீடு என்பதுதான் மருவி பீடை மாதம் என்றாகிவிட்டது. பீடு என்றால் பெருமை, அதாவது பெருமை உடைய மாதம் ஆகும். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் 2 மண் அகல் விளக்கு ஏற்றிவிட்டு பூஜை அறையில் ஆத்ம விளக்கை ஏற்றி வழிபட அஷ்ட தேவதைகளும் நம் வீட்டில் குடிகொண்டு விடுவார்கள். மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணு கூறியுள்ளார். மார்கழி மாதத்தில்தான் சொர்க்கவாசல் திறப்பு, பெருமாளுக்குரிய வைகுண்ட திருவிழாவும் சிவனுக்குரிய திருவாதிரை நோன்பும் கடைபிடிக்கப்படுகிறது. சிவனும் விஷ்ணுவும் இணைந்து உருவான ஐயப்பனையும் நாம் இந்த மாதத்தில்தான் வணங்குகிறோம். ஐயப்பன் எப்படி உருவானார் என்பதை பற்றி வீடியோ நமது சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்க. உலகியல் இன்பங்களை மறந்து ஐயப்பனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் உண்டாகும். இம்மார்கழி மாதத்தில்தான் ஆண்டாள் விரதம் இருந்து பெருமாளை கணவனாக அடைந்த சிறப்பை தேவி பெற்றாள். ஒவ்வொரு நாளும் திருப்பாவையாக மொத்தம் 30 திருப்பாவை உள்ளது. மார்கழி மாதத்தில்தான் சிவனுக்காக திருவாதிரை விழாவும் வருகிறது. சிவனுடைய அடியார்களே கணவனாக வர வேண்டும், அவர்களோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பதே திருவெம்பாவை விரதத்தின் மகிமையாகும். திருவாதிரை விரதம் இருந்தால் மாங்கல்ய பலம் உண்டாகும். இவ்வளவு சிறப்புகளும் மகிமைகளும், அதாவது அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனை வணங்குவோம். திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி வழிபட்டு இறைவனின் அருளை பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. தேங்க்யூ.